ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் அத்தை சமையல் வாழைக்காய் புளிக்கூட்டு. இந்த வாழைக்காய் புளிக்கூட்டு எப்படி பண்ணணுன்னா, வாழைக்காயை நல்ல ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதில் புளி தண்ணி விட்டு சாம்பார் பொடி போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் நல்ல நீங்கள் தாராளமாக கூட்டுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி தாராளமாக தேங்காயை வறுத்து கடுகு தேங்காய் கருவேப்பிலை தாளித்து தேங்காயை வறுத்து அதில் கொட்டி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு பரிமாறினா சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் தாளிச்சிட்டு வாழைக்காயை வெந்து கொஞ்சம் இதில் துருவி அதை அப்புறம் தேங்காய் போட்டு கொஞ்சம் லெமன் விட்டு பரிமாறினா சூப்பராக இருக்கும். இது லெமன் ரசம் எப்படி பண்ணுன்னா, கொஞ்சம் தண்ணி விட்டு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு துவரம் பருப்பை வெந்து அதில் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு கடுகு கருவேப்பிலை தாளித்து அதுக்கப்புறம் மேலாழ கொத்தமல்லி இலை போட்டு பரிமாறணும், சூப்பராக இருக்கும். இதான் எங்கள் அத்தை சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.